வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மதர்ஸ் டே வீக்கெண்ட் வரப்போகுது இல்லையா? அதுக்கான வந்துட்டு ஏகப்பட்ட ஷாப்பிங் அது இதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் பிஸியாக இருந்தோம். அண்ட் எனக்கு வந்துட்டு எனக்கே தெரியாமல் என்னை ஷாப்பிங்க்கு கூப்பிட்டு போயிட்டு என்னென்னலாம் வந்து இவங்க கலாட்டா பண்ணாங்க ஷாப்பிங்லன்றது ஒரு பெரிய ஸ்டோரி. ஸோ அதில் பார்த்தோன்னா எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பெருசாலாம் திங்க் பண்ணாதீங்க, சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் தான். சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எப்பயுமே வாங்குகிற மாதிரியான டைப் ஆஃப் கிஃப்ட்ஸ். ஸோ என்னோட குட்டி வண்டிக்கிட்ட எடுத்து என்ன கிஃப்ட் வந்திருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இது என்ன போதி தர்மர் ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஸோ என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு யாருக்கோ வாங்குற மாதிரி வாங்கின ரோசஸ் கடைசியில் எனக்கு தான் போல இருக்கு. ஸோ இது வந்து கலர்ஃபுல் ரோசஸ் ஃப்ரம் மை மகள். ஸோ இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பொக்கே மாதிரி தருவாங்க. ஸோ நான் வந்த உடனே என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஸோ நாளைக்கு தான் ஆக்சுவலி மதர்ஸ் டே, பட் எனக்கு வந்துட்டு எல்லா கிஃப்ட்ஸையும் வந்து இன்றைக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்த உடனே என்ன பண்ணிட்டேன், எனக்கு கிஃப்ட்லாம் கொடுத்த உடனே நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் ஒன்று இருக்கும், அதில் என்னென்ன கலந்து வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ அது வந்து நம்ம அதிலே போட்டிருப்பாங்க 1 லிட்டர் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த for the plant that came along with the vase, flowers, roses, and we have to fill it with some water. Then we have to put it in there so that the flowers can get the nutrients they need, even if they don't have roots from the water, no soil, no sunlight. So அதில் வந்து நியூட்ரியன்ஸ் இருக்குமா? ஸோ அந்த நியூட்ரியன்ஸை போட்டு அந்த பவுடர் போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணணுமா இந்த பிளான்ட்ஸை, ரைட் ஹேஸ்? Yep. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணணுமா, இதை வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக நம்ம வந்து ஒரு ரோசஸையும் வந்து கட் பண்ணி இதில் வைக்கணும். வச்சோன்னா இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலேயே வந்து நல்லாவே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நல்ல வாசனையான ரோசஸ் ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மேக்கப் வந்து பெருசாக போட தெரியாது, பட் எனக்கு லிப்ஸ்டிக்ஸ் ஆர் மை ஃபேவரட்ஸ் எப்போவுமே. அதுவும் பார்த்தோன்னா எனக்கு இந்த ஹாட் பிங்க் லிப்ஸ்டிக் பிடிக்கும். ஸோ சிலது நான் வாங்கி பிரிச்சுட்டேன். கிஃப்ட் வாங்கினோடனே நம்ம அதானே பண்ணுவோம், முதல்ல பெப்பர் பேன் பிரித்தது என்ன இருக்குது அது உள்ளே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு மேக்கப் போட சுத்தமாக தெரியாது, பட் ஐ எம் எ வெரி பிக் ஃபேன் ஆஃப் லிப்ஸ்டிக். அதுவும் எனக்கு வந்து இந்த ஹாட் பிங்க் கலர் லிப்ஸ்டிக்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த கடையில் இருக்கிற ஹாட் பிங்க் லிப்ஸ்டிக் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒருத்தவங்க, இவங்க தான் அது. ஸோ another gift from another set of gift. ஸோ பார்த்தோன்னா இது வந்து பவுடர் பஃப் லிப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப். இது வந்து மேட் ஃபினிஷ் தான். இது மேட்டே எப்படி சொல்லுவாங்க, how do you say that actually? Matte. ஸோ இது பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. என்கிட்ட இந்த மாதிரி டைப்பில் இல்லை, நான் வந்த உடனே வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அப்போ அதுதான் போட்டுட்ருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா நல்லா பஃபியாக இருக்கா, இந்த பவுடர் பஃப் மாதிரி. நம்ம வந்துட்டு இந்த பஃப் மாதிரி இருக்குல்ல, ப்ரெஸ் பண்ணால் லிப்ஸ்டிக் அது வழியாக வெளியில் வருது, அது வந்து நம்ம உதட்டு சாயம் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா இருக்குல்ல இந்த கலர். அண்ட் அகெயின் இது வந்து பழைய டைப், பட் ஸ்டில் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதுவும் பார்த்தோன்னா அதே மாதிரி பிங்க் தான், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் லுக். ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தோன்னா மேட்டே ஆர் மேட் எப்படின்னா சொல்லிக்கலாம். ஸோ லிப் க்ரையான் இது வந்துட்டு
அது வரைக்கும் லிப் க்ரையான்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சது பார்த்தோன்னா லிப்ஸ்டிக் மட்டும் தான் தெரியும். அண்ட் பார்த்தோன்னா இது வந்து லிப் க்ரையான். திஸ் இஸ் ஆல்சோ குட். நான் இங்கே அப்ளை பண்ணி காட்டுறேன். இட்ஸ் ஸோ குட். ஸோ இது எல்லாமே ஃப்ரம் மை டாட்டர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வந்து ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த கோட் நம்பர் வந்துட்டு சொல்கிறேன். இது வந்துட்டு பார்த்தேன், கோட் நம்பர்லாம் எங்கே பார்க்காதுன்னு கூட தெரியாது எனக்கு ஆக்சுவலி. யா, இது வேணால் சொல்கிறேன். ஸோ இது வந்து மிலானின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. அதில் வந்துட்டு 190 அப்படின்னு ஒரு கோட் போட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இஃப் யூ ஹாவ் டு, இந்த கோட் இப்படி தான் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த இடத்துல இருக்க கோட் 119 போட்டிருக்கு. அண்ட் இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில எனக்கு. இதுக்கு கோட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து NYX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இது. அண்ட் இதோட கோட் பார்த்தோன்னா இது வந்து வெட் அண்ட் வைல்ட். வெட் அண்ட் வைல்ட் வந்து நிஜமாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 7 இயர்ஸ்க்கு மேலே இது தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். இந்த பிராண்டு தான். பட் எந்த லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் எனக்கு பிங்க் லிப்ஸ்டிக் இஸ் வெரி குட் ஃபார் மீ. ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கலர் அது. அண்ட் இந்த வெட் அண்ட் வைல்ட் பார்த்தோன்னா நிஜமாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதோட கோட் வந்துட்டு இட்ஸ் செரி பிக்கிங்னு போட்டிருக்கு. பார்த்தோன்னா 1111415. ஸோ இதுதான் இதோட கோடு. ஸோ நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் வேணும்னா. என்னோட கிஃப்ட் பட் சூப்பரான கிஃப்ட் இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய கணவரோட கிஃப்ட். நம்ம தான் எல்லாருக்கிட்டையும் வந்து விஷ்லிஸ்ட்லாம் போட்டு வச்சிட்டோமே. சரி, ஸோ மதர்ஸ் டே கிஃப்ட்டுக்கு அவர் எனக்கு பண்ணியிருக்கிறது பார்த்தோன்னா இதுதான். ஸோ எனக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் Gucci. This is precious. அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் ஸோ இப்போ நமக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்களே, கிஃப்ட்டு கொடுத்தா என்ன பண்ணணும், நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும். ஓகே, ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து நான் என்னுடைய பொண்ணுக்கு இப்போ நான் வந்து எனக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிருச்சு என்னென்னா, இந்த மாதிரி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே அங்கே இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு வாங்கும்போது இதில் ஏதோ ஒரு பிளான் இருக்குன்றதை நான் வந்து ஸ்மெல் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன், அப்படியே போயிட்டு ஒரு டாய் செக்ஷனில் போயிட்டு இந்த ஸ்பைரோகிராஃப் வாங்கினேன். இந்த ஸ்பைரோகிராஃப் பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்கும். சின்ன வயசில் நம்மலாம் அதை யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். Okay, that's my part. ஸோ இது பார்த்தோன்னா வழக்கம் போல் அது கூட ஒரு புக் ஒன்று கொடுப்பாங்கல்ல, அந்த புக்லெட் இது. ஸோ இதில் வந்து எந்தெந்த டிசைனுக்கு எப்படின்னா போட்டிருக்கோம். சின்ன வயசில் நம்ம நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நம்ம என்னடா இது இவ்வளோ தடவை ட்ரை பண்ணாலும் வரமாட்டேங்குது, கை வலி தான் மிஞ்சுது, சேப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஸோ அந்த ஸ்பைரோகிராஃப் தான் இது. ஸோ இங்கே பார்த்தோன்னா இது கூட வந்து 1 2 3 3 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 வேறு ஷேப்பில் இருக்கிற ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்க்ஸ் இருக்குது. அண்ட் தென் அது கூட பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்கெட்ச் பென்ஸ், மார்க்கர் பென்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பட்டி. ஸோ இது வந்து நம்ம கைவலியை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக இந்த பட்டீஸை வந்துட்டு இந்த ஃப்ரேம்க்கு அடியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேப்பரில் ஒட்டிட்டோன்னா அது ஓரளவுக்கு ஸ்டேபிளாக அப்படியே நிற்கும் அங்கே. ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அண்ட் திரும்ப ரீயூசபிள் பட்டி தான் அது வந்துட்டு. ஸோ did you like it? And time for us to go round and round. என்னோட கிஃப்ட் யாருக்கு? Ring, putty, markers. ஓகே, ஸோ இவ்வளோ தான் எங்களோட simple Mother's Day gifts. And there are more gifts that your daughter is wanting to give you, but it'll wait till tomorrow. இதில் வேற பார்ட் 1 பார்ட் 2 இங்கே கொஞ்சமாக ஏதோ சீக்ரெட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ வேறு என்னென்னலாம் நாளைக்கு பண்ண போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி இதை பார்ப்போம்.
Good morning, friends. Happy Mother's Day to all. ஸோ நான் காலையில் எழுந்து என்னை எழுப்பி விட்டு உட்கார வச்சுருக்குறாங்க. இந்த சோஃபா விட்டு எழுந்திருக்கக்கூடாதான். தண்ணி கேட்டேன். எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. காலையில் நான் குடிப்பேன் எப்போவுமே. இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்து எனக்கு தண்ணி வந்துச்சு காலையில். ஸோ இன்னும் வேறு என்னென்னலாம் பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்ரைட், நான் இங்கேயே ரொம்ப நேரமாக உட்காந்துட்ருக்கேன் தண்ணி குடிச்சிட்டு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா என்னன்னு தெரில. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் காலையில் எழுந்த உடனே சாப்பிட்டுட்டேன். எனக்கு ரொம்ப பசிச்சுதுன்னு சொல்லிட்டு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதோ பிளான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்படியே நான் ஸ்நாக்ஸ் டைமாக வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இப்போ எனக்கு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு முடிச்சதுனால. அடுத்தது what? So I made breakfast for Daddy and me, which was two orange slices that I cut myself, and half a granola bar, one half for each of us, and a Baby Bell cheese. Okay, so நீங்கள் வெறும் டாடி அண்ட் உங்களுக்கு மட்டும் தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணீங்க, ரைட்டா? வாட்ஸ் நெக்ஸ்ட்? Surprise 101. ஓகே, Read it. இங்கே பாருங்கள், I'll just show it. நான் வந்து எனக்கு இதில் செல்ஃபி மோடு தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவல் வீடியோவில் எப்படி வரும்னு தெரில, பட் ஸ்டில். ஸோ இட் சேஸ் thank you for raising me. Raisin. It doesn't have the G. Get it? Raisin. And there's a packet of raisins over here. ஸோ இது வந்து ஒரு சின்ன ரைசின் பேக்கெட். இது நம்ம உலர்ந்த திராட்சை சொல்லுவோம்ல, அந்த ரைசின் இது. அண்ட் அதில் வந்துட்டு மாம். Do you want me to read for you? Give me that. Okay. Okay. Happy Mother's Day, Mom. Thank you for raisin. Without the G. Me. Okay. MOM. Miraculous, original, mesmerizing. Love you. So இது ஒன்று. Okay. Thank you so much, Has. You're welcome. The next picture of my sister, and this is a picture of me. ஸோ இதில் பார்த்தோன்னா இதில் வந்து ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்து ஹேஸ், அந்த சைடில் இருக்கிறது வந்து பேபி. ஓ இட் சேஸ் மாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இதை கலர்ஃபுல்லாக போட்டு அதை கட் பண்ண ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க. பட் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், லைக் ரெயின்போ க்ளவுட்ஸ் மாதிரி இருக்குது. இட்ஸ் வெரி தாட்ஃபுல். And the last one. ஓ அதோட இன்னும் முடியல, இன்னும் லாஸ்ட் ஒன் இருக்கான். அது என்னன்னு பார்த்துருவோம். Wow, this is so much. Wow, Hassie, you made it all? Yeah, all of them. Seriously, all? Wow. All of them. And இது பார்த்தீங்கன்னா அந்த பாப்அப் ஆர்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்ட் இது. ஸோ ஐ ரியலி லைக் அந்த பெட்டல்ஸ்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்து மாம் திருப்பி போட்டால், ஐ மீன் லைக் ரிவர்ஸில் போட்டால் வாவ், அதுக்கப்புறம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க ஒரு பெட்டலில். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெம், அது ஜிக்ஸாகில் வந்திருக்கு. ஸோ இட் ரியலி மேட் மை டே. And also, do you notice anything but the flower petals? Look. Red, orange, yellow, green, blue, indigo, violet. Oh yeah, அதுவும் பார்த்தனா ரெயின்போ தீம்ல இருக்கு. A triple rainbow. Rainbow here, rainbow here, rainbow here. So a triple rainbow. So எங்க பார்த்தாலும் ரெயின்போ. Thank you so much, so much. நான் குட்டி வாலிங்க. இப்படிதான் ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. She is very thoughtful, by the way. And கொஞ்சம் naughty கூட. Hey.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பிளான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேபி வர்றதுக்கு கொஞ்சம் வீக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணி ஆகணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நான் போய் பண்ணுறேன். அண்ட் அதெல்லாம் வந்து நான் தனித்தனி வீடியோஸாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அண்ட் நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். ஓ வாட்? Happy Mother's Day to you. Cha cha cha. Happy Mother's Day to you. Cha cha cha. Happy Mother's Day to Mommy. Cha cha cha. Happy Mother's Day to you. Oh wow, thank you. ஸோ ஆன் தட் நோட் நான் வந்து இந்த வீடியோ வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். Until then, bye and take care.